அன்பார்ந்தவர்களே, ஆசையும் பேராசையும் ஆசீர் தரும். இந்த ஆசைப்பறனாலையும் பேராசைப்பறனாலையும் தானே இன்னைக்கு எத்தனையோ இழப்புகள் ஏற்படுகிறது, எத்தனையோ உறவுகள் முறியப்படுகிறது. எப்படி இந்த ஆசையும் பேராசையும் எனக்கு ஆசீர்வாதத்தை தரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஆசையும் பேராசையும் நன்மதிப்பு கொண்ட செயல்களில் நாம் ஈடுபடுத்துகிற பொழுது நிச்சயமாக ஆசீர் தருகிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆசைப்படுற இதை அடையணும்னா அடம்பிடிக்க தெரியணும்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்ட பொருளை ஒரு குழந்தை பெறுவதற்காக எப்படியாவது ஒரு தந்திரமாக யோசித்து அதை பெற்றுக்கொள்ளுகிறது வழக்கமாக இருக்கிறது. அதே போல நானும் என்றால் அது ஆசை என்பார்கள், நான் மட்டும் என்றால் அது பேராசையாக மாறுகிறது. இப்படி இருக்கையில் மனிதர்கள் நாம் மிகவும் பலவீனமானவர்கள், குறைகள் கரைகள் கொண்ட பாவிகளாக இருக்கிறோம். நாம் நம்முடைய பாவத்திற்கு ஒரு நல்ல பரிகாரத்தை தேட வேண்டும் அப்படி நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நன்மதிப்புக்குரிய சிந்தனை நம்மை ஒரு புனிதமான பாதைக்கு அழைத்து சென்று விடுகிறது. ஆமன்புக்குரியவர்களை, இதைத்தான் இன்றைய நற்செய்தியும் உணர்த்துகிறது. ஏனென்றால் நான் பாவிதான், இருந்தாலும் நான் மாறுவேன் என்ற அதிகப்படியான ஆசை ஆளையை மாற்றுகிறது. அந்த ஆசை வளர வளர அது நம்மை புனிதத்திற்குரிய நிலைக்கு அழைத்து சென்று விடுகிறது என்று உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் வரும் பாவியான பெண் இயேசுவின் காலடிகளை கழுவி பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான தன் ஆசையை வெளியிடுகிறார். ஆண்டவரும் ஆசீர்வதிக்கிறார். நான் நல்ல மனிதனா இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறவன் தனது ஆசையை முழுமையாக வெளிக்கொணர வேண்டும். நல்ல செயல்களுக்கான ஆசையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பேராசை என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வெளிப்போடு இருப்பதற்கான பேராசை. அதாவது பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது என்பதில் பேராசை கொண்டவராக இருந்தார். கடவுளும் அவரை ஆசீர்வதித்து கடவுளின் நல்மதிப்பை அவர் பெறுவதை பார்க்கிறோம். பேராசைனா பிறரை அழிச்சு பிறர்கிட்ட புடுங்கி அதை மட்டும் வச்சுக்கிற பேராசை இல்லைங்க, நன்மதிப்பு பெறுகிற பேராசையாக இருக்க வேண்டும். இந்த பாவியான பெண் பாவத்திலிருந்து விடுதலை அடைய தனது ஆசையை வெளிக்கொணர்வது போல இவளுக்கு பேராசை நான் பாவி என்ற நிலையிலிருந்து மாறி இறைவனின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதை இங்கு உணர்த்தப்படுகிறது. என்னுடைய பேராசை என்பது என்னுடைய தவறை திரும்ப செய்யாமல் இருப்பதற்கான பேரை ஆசையாக இருக்க வேண்டும். தவறிவிட்டேன், தடுமாறிவிட்டேன், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் என்கிற பேராசையாக இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இதுதான் ஒரு மனுஷன் உயர்ந்த நிலையிலே ஒரு இமயமலையிலே போய் உட்கார்ந்த ஒரு நிறைவை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, லூக்கா 7:48 உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இந்த பாவி பெண்ணை அவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் பார்வைகள் பலவிதமாக இருக்கின்றன. இயல்பான பார்வை, யதார்த்தமான பார்வை அல்லது தேர்வு செய்யப்பட்ட பார்வையாக இருக்கும். ஆனால் எனது பார்வை ஆசையும் பேராசையும் கொண்டு நன்மதிப்பின் மீது, நல்ல குணத்தின் மீது ஆசைப்பட வேண்டும். நல்ல செயல்களில் நாம் முழுமையாக ஆசீர்வாதப்பட பேராசைப்பட வேண்டும். இதுதான் ஆசீர்வாதத்தை தரும் என்பதை இன்றைய நற்செய்தி உணர்த்துகிறது. ஜெபிப்போமா. அன்பே இறைவா, இன்றுமை தேடி வந்த பாவி பெண் தனது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதம் கொண்டு வர ஆசைப்பட்டது போல நாங்களும் எங்கள் வாழ்வில் ஒருவர் மற்றவரை நேசிக்க ஆசைப்படுகிறோம், ஒருவர் இன்னொருவரோடு அன்புறவு கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்களோடு தங்கி நன்மதிப்பிற்கான பேராசை கொண்ட மனிதர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.